தமிழகத்தில் நாள்தோறும் ஆயிரக்கணக்கான அரசு பேருந்துகள் இயங்கி வருகின்றன. இந்த நிலையில் தமிழக போக்குவரத்து தொழிற்சங்க சார்பில் வருகின்ற 9ஆம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட இருக்கின்றனர். தற்போது நம்முடன் மாநில செயலாளர் ஆறுமுக நயினார் இணைந்திருக்கார். அவரிடம் கேட்கலாம். வருகின்ற 9ஆம் தேதி வேலைநிறுத்தம் போராட்டமானது நம்ம அறிவிச்சிருக்கோம். இதனால் பொதுமக்களுக்கு என்ன மாதிரி பாதிப்பான ஏற்பட இருக்கிறது? தமிழகத்தை பொறுத்தளவில் 20,000 அரசு பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. தினமும் 1.5 கோடிக்கு மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்து வருகின்றனர். போக்குவரத்து தொழிலாளர்கள் வேலைநிறுத்தம் செய்தால் நிச்சயமாக பயணிகளுக்கு பெருமளவு பாதிப்பு என்பது ஏற்படும். எனவே தான் நாங்கள் இவ்வளவு நாளும் வேலை நிறுத்தம் என்பதை தவிர்த்து வந்தோம். ஆனால் எங்களுடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படவில்லை. ஒரு 6 அம்ச கோரிக்கைகளை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றும் நிறைவேற்றாத நிலையில்தான் நாங்கள் இந்த வேலைநிறுத்தம் என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளோம். தமிழகத்திலே 20,000 பேருந்துகள் இயங்கிக் கொண்டிருந்தாலும் அந்த 20,000 பேருந்துகளில் 10,000க்கு மேற்பட்ட பேருந்துகள் லாபமில்லாத வழித்தடத்திலே இயங்கிக் கொண்டிருக்கின்றன. சேவைக்காக கிராமப்புறங்களிலே ஓடக்கூடிய வழித்தடங்கள், அதேபோல் மலைகளிலே ஓடக்கூடிய வழித்தடங்கள், இவை எல்லாமே சேவை நோக்கத்துக்காக இயக்கக்கூடிய பேருந்துகள். இதனால் ஏற்படக்கூடிய இழப்பை போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு வழங்குவது கிடையாது. இதன் காரணமாக போக்குவரத்து கழகங்கள் கடும் நிதி நெருக்கடியிலே உள்ளன. இந்த அரசும் கடந்த 2022ஆம் ஆண்டு இந்த பற்றாக்குறை நிதியை வழங்குவதாக ஒரு அரசாணை வெளியிட்டது. ஆனால் அந்த அரசாணை அடிப்படையில் இதுவரை போக்குவரத்து கழகங்களுக்கு எவ்வித நிதியும் வரவில்லை. இந்த சூழ்நிலையில் 20,000க்கு மேற்பட்ட காலி பணியிடங்கள் இங்கே ஏற்பட்டுள்ளன. காலி பணியிடங்கள் பூர்த்தி பண்ணப்படாததால் ஒரு 1000 பேருந்துகள் தினமும் நின்று கொண்டிருக்கின்றன. எனவே 23,000 பேருந்துகள் இயங்கி கொண்டிருந்த இடத்தில் இன்றைக்கு 17,000 பேருந்துகள் என்ற நிலை தான் இருக்கிறது. நாங்கள் அரசுக்கு வைத்த மிக முக்கியமான கோரிக்கை, தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு வரவுக்கும் செலவுக்குமான வித்தியாச தொகையை கொடுக்க வேண்டும். காலி பணியிடங்களை பூர்த்தி செய்து முழுமையாக அனைத்து பேருந்துகளையும் இயக்க வேண்டும் என்று அரசுக்கு கோரிக்கை வைத்தோம். எங்களது கோரிக்கை நிறைவேற்றப்படவில்லை. கழகங்களும் நிதி நெருக்கடியில் உள்ளன. போக்குவரத்து கழகங்களுக்கு அரசு நிதி கொடுப்பதற்கு பதிலாக தொழிலாளர்களுடைய பணம், தொழிலாளர்களுடைய வருங்கால வைப்பு நிதி, கிராஜுவிட்டி பணம், இது போன்ற தொழிலாளர்களுடைய பணம் 13,000 கோடியை போக்குவரத்து கழகங்கள் செலவு செய்து விட்டன. அதனால் தொழிலாளர்களுக்கு கிடைக்க வேண்டிய பல பணங்களும் கிடைக்கவில்லை. பணி ஓய்வு பெறக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஓய்வு பெற்றவுடன் பணப்பலன் கிடைப்பதில்லை. மரணமடைந்த தொழிலாளிகளுக்கு அவர்களுடைய வாழ்நாள் சேமிப்பு பணம் கிடைக்கவில்லை. ஓராண்டு 1.5 ஆண்டுகளுக்கு மேலாக நிலுவை உள்ளது. ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு வழங்கக்கூடிய ஓய்வூதியத்திலே வழங்கக்கூடிய அகவிலைப்படி கடந்த 8 ஆண்டுகளாக வழங்கப்படவில்லை. 9ஆம் தேதி வேலை நிறுத்தம் என்று அறிவித்த நிலையில் அமைச்சர் நேற்றைய முதலம் எங்களை அழைத்து பேசினார். அழைத்து பேசி நாங்கள் எங்கள் கோரிக்கைகளையெல்லாம் வலியுறுத்தி சொன்னோம். முதலமைச்சரோடு பேசிவிட்டு இன்று அழைப்பதாக சொன்னார்கள். ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் என்பது இல்லை. தொழிலாளர்கள் மிகப்பெரிய கோபத்திலே இருக்கின்றார்கள். தொழிலாளர்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி என்பது இருக்கின்றது. எனவே அரசு இந்த பிரச்சனைகளை தீர்க்காவிட்டால் 9ஆம் தேதி தமிழகம் முழுவதும் வேலை நிறுத்தம் நடைபெறும். கடந்த 2 முறை அமைச்சரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினீங்க. இந்த பேச்சுவார்த்தையில் என்ன மாதிரி உடன்பாடுகள் உங்களுக்கு எட்டப்பட்டது? அவர் அமைச்சர் சொன்ன பதில் என்னவா இருந்துச்சு? அமைச்சர் மத்தியில் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எதுவும் ஏற்படவில்லை. எங்களது கோரிக்கையினுடைய நியாயங்களை சொன்னோம். அமைச்சர் அரசாங்கத்தினுடைய நிலையை சொன்னார். நாங்கள் உடனடியான சில பிரச்சனைகளையாவது தீருங்கள் என்று வலியுறுத்தினோம். முதலமைச்சரோடு கலந்து பேசிவிட்டு இன்று பேசுவதாக சொல்லிவிட்டு சொன்னார். எந்த உடன்பாடும் ஏற்படவில்லை. எங்களது கோரிக்கைகளை அமைச்சர் மறுக்கவும் இல்லை, கோரிக்கை நியாயமற்றது என்று கூறவும் இல்லை. முதலமைச்சரோடு பேசிவிட்டு இன்று அழைத்து பேசுவதாக சொன்னார். ஆனால் இதுவரை எந்த அழைப்பும் இல்லை. நம்ம 9ஆம் தேதி போராட்டம் அறிவித்தா ஏற்கனவே இன்னும் ஒரு சில நாட்களில் பொங்கல் பண்டிகை வரை இருக்குது. சொந்த ஊருக்கு செல்லக்கூடிய பயணிகள்லாம் முன்பதிவு செஞ்சுருப்பாங்க. இந்த போராட்டம் அறிவித்தது ஒரு வேலை நிறுத்தமாக இருக்கக்கூடியது. பொதுமக்கள் சொந்த ஊருக்கு செல்ல முடியாத சூழல் இருக்கும்ல. நிச்சயமாக பொதுமக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்படும். இதனால் தான் நாங்கள் வேலை நிறுத்தத்தை தொடர்ந்து தவிர்த்து வந்தோம். இந்த கோரிக்கைகள் புதிய கோரிக்கைகள் அல்ல. ஏற்கனவே கடந்த 2 ஆண்டுகளாக நிலுவையில் இருக்கக்கூடிய கோரிக்கைகள். அவற்றையெல்லாம் நிறைவேற்றுவதாக முதலமைச்சரே கூட தேர்தல் பரப்புரையிலெல்லாம் சொன்னார். எனவே எதுவுமே வழி இல்லாத நிலையில் தான் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். பொதுமக்களுக்கு சிரமம்தான். எனவே நாங்கள் பொதுமக்களுக்கு இந்த மாதிரி சிரமம் ஏற்படும் என்ற அடிப்படையில் கடந்த 4-5 தமிழகம் முழுவதும் அனைத்து பேருந்து நிலையங்களும் மக்களை சந்தித்து ஒரு 10 லட்சம் துண்டு பிரசுரம் போட்டு அரசாங்கம் இந்த மாதிரி செய்கின்றது, நாங்கள் வேலை நிறுத்தம் செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம், எங்களது வேலை நிறுத்தத்திற்கு ஆதரவு கொடுங்கள், கோரிக்கைக்கு ஆதரவு கொடுங்கள் என்று துண்டு பிரசுரம் எல்லாமே கொடுத்தோம். எனவே இந்த சூழ்நிலைக்கு முழுக்க காரணம் அரசு தான்.
பொதுமக்கள் சிரமப்பட்டாலும் அரசினுடைய நடவடிக்கை தான் பொதுமக்களை இந்த மாதிரியான துன்பத்திற்கு உள்ளாக்கி இருக்கிறது. இப்போ 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தை அமைச்சர் சந்தித்து நீங்கள் பேசுனீங்கன்னா அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு இல்லைன்னா நீங்கள் முதலமைச்சரை சந்திக்க வாய்ப்பு இருக்கா? முதலமைச்சரை உடனே நாங்கள் பார்க்குறோம் வாங்க அப்படின்னு முதலமைச்சர் சொல்லிட போகிறாரா? அமைச்சர் மட்டத்திலே பேச்சுவார்த்தை நடத்துகின்றோம். எங்களுக்கு முதலமைச்சர் தான் பேச வேண்டும் என்ற தேவை கூட இல்லை. சாதாரண அதிகாரிகள் பேசினாலும் கூட கோரிக்கை நிறைவேறினால் போதும். இப்பொழுது அமைச்சர் நான் முதலமைச்சரோடு கலந்து விட்டு வருகின்றேன் என்று சொல்லியிருக்கின்றார். அமைச்சர் தானே துறைக்கு பொறுப்பானவர். அதனால் முதலமைச்சர் தான் தலையிடணும் என்றதெல்லாம் கிடையாது. முதலமைச்சர் தலையிட்டு பிரச்சனைக்கு தீர்வு காண வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள்.